கோயில் திருவிழா வருதுங்க, ஏதாவது நன்கொடை எழுதுங்க, ஒரு சின்ன தொகை எழுதுங்க. வாங்கிட்டு குறுந்தொகைன்னு எழுதியிருக்காரு. ஏய் நீ என்ன நினைச்சிருக்க? ரூபா சொன்னியா? ஒரு 100, 200, 300 எழுது. வாங்கிட்டு அகநானூறு புறநானூறு எழுதியிருக்காரு. நீ 300 வரைக்கும் நான் சொன்னா 400 எழுதுறேன். தம்பி எந்திரி, ராமாயண கிளாஸ். அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார்? அவன் வெட்ட 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 நடுங்கி வேர்த்து விறுவித்து, சத்தியமா நான்ல சார். சுல்தான் வாழ்ந்த பகுதி. அந்த சேர்ல அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தான். அங்க வந்து ஹலோ இது திப்பு சுல்தான் சேரு, பரவாயில்ல சார் அவர் வந்தோன்னு எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கான். அவர் சேர்த்து 300 வருஷம் ஆச்சு. பாரு ஆள் ஒரு ஆள். அப்புறம் அடுத்த ஆள் வந்தார். சரி நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு வீட்டு லோன் வாங்க. வீட்டு லோன் வாங்குறீங்க, எப்படி கட்ட போறீங்க? செங்கல் வச்சா கட்ட போறோம். ஒண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்டா, செருப்பு கொண்டே அடிச்சிருப்பாளே, அது எப்படி முடியும்? நான் கோயிலுக்குள்ள வச்சுல கொடுத்தேன். அறிவு எங்க? எனக்கு விஜய் படத்துல ரொம்ப பிடிச்சது பறித்து வந்தேன் போயிருக்கா ஒருத்தன். வாடா லூஸ் போல என்னத்தை உளர்ற? அதை சொல்ல, உனக்கு விஜய் படத்துல எது பிடிக்கும்? எனக்கு அவருடைய முதற்புறம் கேப்டன் புறாருன்னு பிடிக்கும் அப்படின்னு இருக்கான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என் மனைவி வேகமா சமையல் பண்ணுவா. என் மனைவி வேகாம சமையல் பண்ணுவா. நீங்கெல்லாம் ஒரு பாடத்தை நல்லா படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க முதல்ல நல்லா நடத்தணும். முதல்ல பேசிட்டு உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு கட்ட போறீங்களா? என்னையா கேட்கிறப்ப என்ன போல கல்லு குமிச்சிருக்கீங்க? பூரா என் மனைவி சமைச்சு சாப்பாடுல கிடந்த கல்லு எடுத்து ஓரம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி கிடக்குங்க, கொடுமோடிமையா சமைக்கும்.